The true debt picture. இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படும் ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமக்கும் ரூபாய் 3,18,176 கோடி கடன்களையும் சேர்க்க வேண்டும். அதில் மின் விநியோகத்துறையின் கடன் ரூபாய் 1.7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. இது இல்லாமல் நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் ரூபாய் 27,000 கோடி ஆகவே அடங்கி இருக்கின்றன. இதனுடன் குடிநீர் வாரியங்களில் ரூபாய் 7,776 கோடி குவிந்து இழப்புகளையும் சேர்க்க வேண்டும். மேலும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள் கேரண்டிஸ் 65,659 கோடியில் இருந்து ரூபாய் 1,79,782 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த அனைத்தும் சேர்த்து பார்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு சுமார் 13.18 லட்சம் கோடி ஆகிறது. இந்த பெரிய வித்தியாசம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான பட்ஜெட் ஆவணங்களில் முழுமையாக தெரிவதில்லை. அந்த மறைமுக தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை வெளிப்படையாக மக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் முன்வைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வங்கியிடம் தனது வீட்டு கடனை பற்றி மட்டும் சொல்லுது என்று நினைத்து பாருங்கள். ஆனால் குடும்ப தொழிலுக்காக மகள் மற்றும் மகன் பெயர்களில் எடுக்கப்பட்ட கடன்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. சில காலம் அது மறைந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் தனது மொத்த கடன் சுமையின் உண்மையான அளவு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தவிர்க்க முடியாமல் வரும். அதே போலவே மாநிலத்தின் முழுமையான நிதி பொறுப்புகளும் ஒரு நாள் முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. Slide 15. The demographic dimension, growing old. So growing old before growing rich. இந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்கடிகாரம் இதுதான். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் எதையும் விட வேகமாக முதியோர் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். 2011ஆம் ஆண்டில் 10.6 இருந்த முதியோர் மக்கள் தொகை பங்கு 2031ஆம் ஆண்டில் 18.2 உயரும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 2100ஆம் ஆண்டளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் முதியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய சராசரி சுமார் 27% மட்டுமே இருக்கும். வேலை செய்யக்கூடிய வயதினரின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பங்கு ஏற்கனவே தனது உச்ச நிலையை எட்டியுள்ளது. இனி அது குறையத் தொடங்கும். அதே சமயம் முதியோர் சார்பு விதம் ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ 20.6 இலிருந்து 32.7 உயரும். அதாவது வருமானம் ஈடுபவர்கள் குறைவாகவும் அவர்கள் சார்ந்து வாழ்பவர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இதனுடன் சுகாதார செலவுகள், ஓய்வூதிய செலவுகள் தொடர்ந்து உயரும். இது 2 கத்திரிக்கோள் பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி மூடப்படுவது போன்றவை. சிசஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வருவாய் ஈடுபவர்கள் குறைகிறார்கள், மற்றொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதுவே கடன் வலையின் டெப்ட் ட்ராப் அடிப்படை செயல்முறையாகும். இன்று தமிழ்நாடு மக்கள் தொகை அமைப்பின் வளத்தை டெமோகிராஃபிக் ஸ்ட்ரென்த் கொண்டிருக்கும் போதே நிதிநிலையை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பின் சாரம் ஆண்டுதோறும் சுருங்கி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும்
பின்னர் செலுத்த வேண்டிய விலையை மேலும் அதிகரிக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் செல்வந்த மாநிலமாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மாற்றி புதிய வருமானம் ஈடுபடுபவர்கள் உருவாக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தனது முதிய வயதிற்காக சேமிக்க வேண்டிய பாதுகாப்பான நேரம் எப்போது? வருமானம் இன்னும் கிடைத்து கொண்டிருக்கும் இப்போதுதான், வருமானம் நின்ற பிறகு அல்ல. அதே போலவே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த நேரம் இப்போதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.